பொதுவாக அரசியல், அதாவது தேர்தல் களத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய பரபரப்புகள் இருக்கும். அப்புறம் யார் வெற்றி பெற்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பரபரப்புகள் மெல்ல குறைய தொடங்கிடும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல், அதாவது ஆட்சி அமைச்சதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் மெல்ல அதிலிருந்து விலகி, அப்படி இல்லாட்டினா அதிலிருந்து வெளில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வருது. சிபிஐ கூட நாங்கள் தற்போது திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக கூட்டணி உடைந்த கப்பல், அது ஊர் போய் சேராது. இந்த கூட்டணி கட்சிகளான 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிக, மதிமுக, இப்படி திமுக கூட்டணி, முஸ்லீம் லீக், இப்படி எல்லா கட்சிகளுமே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். என்ன காரணம்னா, திமுக 25% வாக்குகளை வாங்கியது, அதிமுக 25% வாக்குகளை வாங்கியது, விஜய் 35% வாங்கி 108 சீட்டை பிடிச்சார். இப்போது இந்த வெற்றி திமுக கொடுத்த வெற்றி. ஏன்னா தாவேகாவுடைய கொள்கை கோட்பாடுகளை, அல்லது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா, தமிழ் தேசியமா, திராவிடமா, ஆரியமா, இப்படி எதுவுமே தெரியாத மக்கள் திமுக எதிர்ப்பு ஒன்றையே இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அதிருப்தியினுடைய விளைவு தான். நீங்கள் அந்த விசில் சின்னத்துக்கு வாக்கு இயந்திரம் உடைக்கப்பட்டது. போராளு பூரா எதில் போடுறான்? விசிலையே அமுத்துறான், கோபமாக அமுத்துறான். எப்படி கோபமாக? திமுக இதோடு ஒழியாதா? திமுக இதோடு அழியாதா? வேட்பாளர் யாருன்னு தெரியல. திமுககாரன் பணம் கொடுத்தா வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டான். இவ்வளவு விஷயம், சாதி இந்த தேர்தலில் காணாமல் போச்சு. அவன் நிற்கிறவன் எந்த சாதின்னே தெரியல, எல்லா விஷயமும் போட்டான். என்ன மதம்னு தெரியல. ஜோசப் விஜய் போட்டான், பணம் கொடுத்தான், அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். அப்போ இவ்வளவு விஷயம் நடந்ததெல்லாம் திமுக எதிர்ப்பு ஒன்றுதான் பிரதான கொள்கை.